வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ரெஸ்லிங்கில் புதிய அப்டேட், அதுக்கப்புறம் ரெஸ்லிங்கில் புதிய ஷோஸ்லாம் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் ரிட்டர்ன் வரப்போகிறாங்க. ஒரு ரெஸ்லருக்கு மிஸ்ட்ரியான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றது ஒட்டுமொத்தமாக நம்ம அலச போகிறோம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். AEW சேர்ந்து டாப்பஸ்ட் ரெஸ்லரான படி மேத்யூஸ் இன்னைக்கு ஒரு லைவ் செக்ஷன்ல நடந்தார். லைவ் செக்ஷன்ல பலவிதமான கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. இன்ஸ்டாகிராம் லைவ்ல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்ப WWE வர போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல ஏற்கனவே படி மேத்யூஸ் ரீஆரி பிளேயோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறதாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் டெரர் ட்வின்ஸ் கூட ஜாயின் பண்ணி இப்போ ரிசல்ட் பண்ண ஆசைப்பட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டாமினிக் மிஸ்டருக்கும் மேட்ச் நடந்தது யார் ஜெயிப்பா? டாமினிக் மிஸ்டரே என்ன ஒரே ஒரு விஷயத்துல பீட் பண்ணிடுவாரு. அவர் சிக்கன் சாப்பிட்றதுல, ஏன்னா அவர் ரொம்ப ஹங்கிரியா இருக்காருன்னு சொல்லி டாமினிக் மிஸ்டரேவை கலாச்சி விட்டுருக்காரு. AEW தரப்புலேருந்து புதுசாக ஒரு வீக் ஷோ வரப்போது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். AEWல மொத்தம் 3 வீக் ஷோ இருக்கு. டைனமைட், அதுக்கப்புறம் கொலிஷன், அதுக்கப்புறம் ரேம்பேஜ். அது 3 வீக் ஷோ வாரம் நடக்கும். அந்த வீக் ஷோ 3 மொத்தம் வச்சிருக்காங்க. அதில் இப்போ AEW இப்போ புதுசாக ஒரு கம்பெனிகிட்ட டீலிங் பண்ணியிருக்காங்க. அது ஃபாக்ஸ் கூட. அதாவது அந்த ஃபாக்ஸ் கூட டீலிங் பண்ண AEW ரேம்பேஜ்ன்ற ஷோவை கேன்சல் பண்ணிட்டு ஷாக்வேன்ற ஷோவை கொண்டு வர போகிறாங்க. அது கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஷாக்வே AEWயோட 3வது ஷோவாக ஷாக்வே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் எல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதில் இந்த ஷோவுக்காக கிட்டத்தட்ட வருஷத்துக்கு $170 மில்லியன் செலவு பண்ண போகிறாங்க. ஃபாக்ஸோட டீல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஷோவுக்காக 4 வருஷம் ஃபாக்ஸ் கூட கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ AEW இந்த ஃபாக்ஸ் நெட்வொர்க் தான் இதுக்கு முன்னாடி WWE ஸ்மாக் டவுனை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றது தெரிஞ்சு வச்சுங்க. AEWலேருந்து ஒரு பிக்கெஸ்ட் ட்ரீம் மேட்ச் நடக்க போது. அந்த ட்ரீம் மேட்சுக்கான டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரீம் மேட்ச் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரிக்கோஷெட் வர்சஸ் வில்லோ ஸ்ப்ரே. இவங்க 2 பேருக்கும் AEW டைனமிக் வீக் ஷோல தான் நடக்க போது. அந்த டைனமிக் வீக் ஷோ எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 2 நடக்க போகிற இந்த மேட்ச் AEW இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடக்க போகுது. இவங்க 2 பேருக்கு நடக்க போகிற மேட்ச் வேற லெவலில் மேட்சாக எதிர்பார்ப்பு ஹைப் இப்போ ஏறி இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேட்சாக இருக்க போது AEW. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் அட் பிஸ்னஸை பற்றி கேட்டதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு MVP. இன்ஸ்டாகிராமில் அட் பிஸ்னஸை பற்றி ஒருத்தர் என்ன கேட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அட் பிஸ்னஸ் இன்னும் ஸ்டில் ஒர்க்கில் இருக்கான்னு கேட்டார். அவர் அட் பிஸ்னஸ்ன்ற டீம் சேர்த்து போச்சு. அதோட பிஸ்னஸ் இன்னும் லைவ்ல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மேட் கொரடோனா என்று அழைக்கப்படும் ஜாக் ரைடர் ரிட்டனை பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அந்த மெயின் ஈவெண்ட்டில் மேட் கொரடோனா ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேட் கொரடோனா வைஃப் ட்விட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. செலசாகிரன் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அவங்க WWEல தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, லாங் ஐலாண்ட் ஹாய் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் லாங் ஐலாண்ட்லேருந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் கூட டிசம்பர் 14 லாங் ஐலாண்டில் தான் நடக்க போகுது அப்படின்றது இப்போ உண்மையாக. அதனால சாட்டர்டே நைட் நடக்க போகிற மெயின் ஈவெண்ட்டுக்கு டிசம்பர் 14 லாங் ஐலாண்டில் நடக்க போது. அந்த லாங் ஐலாண்டு ஹோம் டவுனான ஜாக் ரைடர் அந்த இடத்துக்கு ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுக்கலன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ ரிக்கிஷி ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க என் பையனோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிம்மி யூசோவோட வீடியோவை போட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. இது ரொம்ப வைரலாக போகுது. அதில் என்ன உண்மைத்தன்மை அப்படின்றத ஃபுல்லிட்டாக தெரிஞ்சுக்கலாம். இதில் தரப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூசோவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஜிம்மி யூசோவை பற்றி சும்மா தான் பிளட் லைன் ஃபியூடுக்காக அவர் ரிக்கிஷ் இப்போ ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இப்போ ஜிம்மி யூசோவுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் கிடையாது. பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்கு உள்ளே வரப்போகிறதுக்கு ஹிண்ட் கொடுக்கும் விதமாக தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுன்ற மாதிரி இப்போ கிளியராக தகவல் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோமன் ரிங்ஸோட க்ரௌஞ்சல் பிளான் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரோமன் ரிங்ஸ்க்கு பேட் பிளட் பிளான் என்ன தெரிஞ்சிக்கலாம். பேட் பிளட்ல ஒரு டாக் மேட்ச் விளையாட போகிற ரோமன் ரிங்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் வர்சஸ் பிளட் லைன் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ ப்ரிடிக்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. இந்த வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படி அட்டாக் பண்ணும்போது ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருக்கான நெக்ஸ்ட் ஃபியூடு உருவாகும். அந்த நெக்ஸ்ட் ஃபியூடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ஃபியூடு உருவாகி அந்த நெக்ஸ்ட் ஃபியூடு ஸ்டோரி லைன் மூலமாக ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருக்கும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் மீண்டும் வர போகிறது. ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் நடக்க போகிற மேட்ச் இவங்க 2 பேருக்கும் மீண்டும் ஒரு மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 2 நடக்க போகிற சவுதி அரேபியாவில் நடக்க போகிற க்ரௌஞ்சலில் இவங்க 2 பேருக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே உள்ள சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.